என் அருமை உலகத்தகம் நாட்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலை வேளையில் செய்ய வேண்டும் என்பதற்கு நான் பல காரணங்களை முன்பே சொல்லியிருக்கின்றேன். குறிப்பாக மாணவர்கள் இந்த ஆசனத்தை ஒரு 10 நிமிடம் முன்பின் வளையக்கூடிய ஆசனங்களை செய்துவிட்டாலே பாடங்களை கவனிக்கக்கூடிய ஒரு கான்சன்ட்ரேஷன் பவர்ஸ் அதிகமாகிவிடும். ஆசிரியர்கள் பாடம் நடத்துவதை இவர்கள் கவனித்தாலே போதுமானது. டியூஷன் வைக்க வேண்டியதில்லை, விடிய விடிய பிள்ளைகளை தூங்க விடாமல் படிக்க வைக்க வேண்டியதில்லை. அதிலே இவர்களுக்கு ஒரு கிரகிக்கக்கூடிய தன்மை வந்துவிடும், அதிக மதிப்பெண் பெறுவார்கள். அதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு சிகோர் 8 வயது, ஆர்சன் 7 வயது இங்கே வந்திருக்கிறார்கள். திருப்பூரிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது அற்புதமான ஆசனத்தை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை சீடர்களே, நீங்கள் ஆசனத்தை பத்மாசனத்தை கலைத்துவிட்டு ஆசனங்களை தையுங்கள். கிஷோர் ஒரு கால் தூக்கிய உத்தான பதாசனம், நீ சக்கராசனம் ஒரு காலை தூக்கி வைத்து கொண்டு செய்யக்கூடிய சக்கராசனம். காலை வரைப்பாக்கு, கால் முட்டு மணியாமல் செய்யணும். நான் ஏற்கனவே சக்கராசனத்தை பற்றி சொல்லியிருக்கின்றேன். மாணவர்களுக்கு பள்ளிக்கூடங்களில் பார்த்திங்கன்னா அடிக்கடி லீவ் போடுவாங்க, வயிற்று வலி வயிற்று வலி வயிற்று வலி. இது போன்ற ஆசனங்களை செய்வதனால் வயிற்று வலி என்பதே அவர்களுக்கு வராது. ஜீரண கருவிகள் சரியாக இயங்கும், அவர்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படாது, எந்த வயிற்று வலியும் அவர்களுக்கு வராது. மெதுவாக இறக்குங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக்கொள்ளுங்கள். அப்படியே திரும்பி பாரு, இங்கே தலையை வச்சு, நீ இங்கே தலை வச்சு அங்கே கால் நீட்டு, அப்படிதான் படுத்துக்கோ. படுத்து அப்புறம் கையை வைக்கணும். பாரு, கால் நீட்டு, கை நீட்டு. நான் சொன்னபோது கையெல்லாம் வச்சா போதும், நீட்டு. அப்படியே படுத்துரு. என் அருமை மாணவர்களே, நீங்கள் மீண்டும் ஒற்றை கால் தூக்கிய சக்கராசனத்தையும் நீங்கள் கை பின் நீட்டிய உதான பாத ஆசனம் தூக்கு. எந்திரிச்சு உட்காரு, கையை பின் நீட்டு, முட்டை நிமிரு, நீ மெதுவாக தூக்கி வை. இதை தூக்கும்போது பார்த்திங்கன்னா கழுத்து அஃபெக்ட் ஆகும், வயிறு அஃபெக்ட் ஆகும். தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிற்றிலே உள்ள வயிற்றின் வலி ஏற்படுகிறது, மலச்சிக்கல் இருக்கின்றது என்றால் இந்த ஆசனத்தை செய்தாலே போதுமானது. ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு சீக்கிரமாக போகணுங்கிறதுக்காக பிள்ளைகளை அது வெளிக்கு போச்சோ போலியோ என்னமோ குளிப்பாட்டி பவுடர் போட்டு கார் ஹார்ன் அடித்தோடனே அதை போகும்போதே உணவு முறை வாயில் திணித்து அப்படியே அனுப்பிடுவாங்க. வெளிக்கு போனானா குளித்தானா என்னெல்லாம் பார்க்குறது, ட்ரெஸ் போட வேண்டியது மூஞ்சியை நல்ல பவுடர் போட்டு அப்படியே அனுப்பி விட்டுருவோம். ஆகவே இதெல்லாம் தான் கவனிக்கணும். வெளிக்கு போகிறது முக்கியம். குழந்தைகள் அது போகணும். அதுக்கப்புறம்தான் அவனை ட்ரெஸ்ஸை போட்டு அவன் சாப்பாடு கொடுத்து அனுப்பி வைக்கணும். மெதுவாக இறக்குங்க, நல்ல மூச்சு இழுத்துக்கோ, மூச்சு இழு. சரி, அங்கே தலையை வச்சு இங்கே கால் நீட்டு, அங்கே தரவை நீ தள்ளி வா, இந்த மேட்டுக்கு வந்துடு. நான் கீழே இறங்கு, நீ கொஞ்சம் கீழே இறங்கு, இன்னும் கொஞ்சம் தள்ளி வா, இன்னும் கொஞ்சம் ரைட், நீ கொஞ்சம் தள்ளி போ.
சரி, இப்போ பண்ணு. ஒரு கால் தூக்கி சக்கராசனம். நீ கையை பின்ன வச்சு கால் தூக்கு. இது பார்ப்பதற்கு தான் எளிமையான ஆசனம் போன்று தோணும், ஆனால் செய்கிறது கஷ்டம். செய்யும்போதே இங்கே சங்கை வந்து யாராவது பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் காலை நீட்ட முடியாது, அவ்வளவு நாடி நரம்புகளெல்லாம் அப்படி இருக்கும். அப்போ இதை நம்ம அதை ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்கு தான் கால் நல்லா விரைப்பாக்கணும். கரெக்ட். முதல்ல உயரம் தூக்காமல் பண்ணால் உயரம் கொஞ்சமாக தூக்கணும், அப்புறம் வர வர நல்லா தூக்கணும். மெதுவாக இருக்குது, இறக்குங்கள. நல்ல மூச்சு எடுத்துக்கோ. இங்கே தலை வச்சு அங்கே கால் நீட்டு. நீ இங்கே தலை வச்சு அங்கே இங்கே தலையை வை. திரும்ப நல்ல இன்னும் திரும்ப தூக்கு. ஒற்றைக்கால் தூக்கிய சக்கராசனம், கை பின்னீட்டிய உதான பாத ஆசனம். காலை முட்டை வரைக்கும் பார்க்கணும், பாதம் மேல் நோக்கி போகணும். பாதம் மேல் நோக்கி விடு, பாதத்தை அப்படி விடு. அப்படியே இறக்கு. அப்படியே நேர கேமரா பார்க்க உட்காரு. பத்மாசனத்தில் எந்திரி. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, யோக நண்பர்களே, இந்த குழந்தைகள் செய்யக்கூடிய ஆசனங்களெல்லாம் பார்த்தோம். அவர்களுக்கு தான் நாம் மருந்து செலவு அதிகமாக ஏற்படும் இந்த காலத்தில். சுற்றுப்புற சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினாலும், உணவு முறைகள் சரியாக இல்லாத காரணத்தினாலும் அவர்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு அதிகப்படியான மருந்து செலவு ஏற்படுகிறது. பள்ளியிலே லீவு வேறு போட வேண்டியிருக்கு. பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு நம்ம குடும்பத்தோடு போவாங்க, பார்க்கலாம். அவங்க வேறு லீவ் போடணும். இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் ஏற்படாது. பணச்செலவு, மருந்து செலவு ஏற்படாது. நோய் என்பதே குழந்தைகளுக்கு வராது. காலையில் 10 நிமிஷம், சாயங்காலம் 10 நிமிஷம் முடிஞ்சால் நீங்களும் சேர்ந்து போடுங்க, அவங்களையும் பண்ண வைங்க. சின்ன குழந்தைகள் நாம் தாய் தகப்பனார் பண்ணால் அவங்களும் பண்ணுவாங்க. வருமானத்தில் பெரும்பகுதி மருந்து செலவுக்கு போவதை தவிர்க்கலாம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை அவர்களை கற்றுக் கொடுத்து நன்றாக ஆரோக்கியவனாகவும் மனோதிடம் உள்ளவர்களாகவும் நினைவாற்றல் உள்ளவர்களாகவும் ஆரோக்கியமாக இருப்பவர்களாகவும் நாம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டி நாம் செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.